ஹாய் மக்கள், அம்முக்குட்டி அம்பிகை எடுத்துட்டாங்க என்போட இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பாக்கியலட்சுமியோட அடுத்து வர ப்ரமோ தான் மக்களை பார்க்க போகிறோம். அடுத்து வர ப்ரமோவில் என்னென்ன பாக்கியலட்சுமியும் அவங்க ஹஸ்பண்டு கோபியும் தேவஸ் அந்த கறி விஷயத்துக்கோசம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. மக்களே கோர்ட்டுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது. பாக்கியலட்சுமி வந்து அந்த கோர்ட்டு வக்கீல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதோட வாபஸ் வாங்கிட்டு எல்லோரும் ராதிகா மூஞ்சில் சிரிப்போட எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மக்களே. என்ன நடந்துச்சு கோபின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க மக்களே. வீட்டுக்கு வந்தோடனே பாக்கியா கேஸ் வாபஸ் வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு ஈஸ்வரி எங்களெல்லாம் அலைய விட்டு போயிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிட்டியா அப்படின்னு அதுக்கு பதில் கோபி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னம்மா அவளை திட்ட, என் உயிரை காப்பாற்றிருக்கா, என் மானத்தை காப்பாற்றிருக்கா, அவளை போய் திட்டுறியா அப்படின்னு வந்து கோபி சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, எல்லாத்தையும் நான் செஞ்ச தப்புக்கு அவள் என்னை காப்பாற்றிருக்கா, நீ என்னத்துக்குமா அவளை திட்டுற அப்படின்னு கோபி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க மக்களே. இதோட ப்ரோமோ முடிஞ்சிச்சு. அம்முக்குட்டி அம்பிகை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.